பார்க்க போகிறது எதை பற்றினா மைன்கிராஃப்ட் கேம் பிளே. நான் சொல்ல மாட்டேன், ராஃப்ட் சர்வைவல் கேம் பிளே தான். வீடியோவில் போகிற முன்னாடி பண்ணிடுங்க. நம்ம இந்த வீடியோவில் ராஃப்ட் எக்ஸ்பிளைன் தான் பண்ண போகிறோம். அப்சல்யூட்லி நம்மகிட்ட 3 உட்டு தான் இருக்குது. உட் ஃபிஷிங் பண்ணும் 8 வேணும். மக்களே நம்மக்கிட்ட போய் 8 காய் இருக்குது. பில்டுக்கு போயிட்டு ராஃப்ட்டுக்கு போயிட்டு பில்லர் டோரே தோறடா. Open. Hey, door. Yes, மக்களே. என்னடா சாமம். டேய் இன்வென்டரில ஸ்பேஸ்ல என்ட்ரப்பலாம் சாப்பிட்டிருக்கேன்டாடி. எஸ் மக்களே. மக்களே எப்படி சும்மா அதிருதுல? அப்படியே நேரம் லாக் ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தேன் மக்களே. எதுக்குன்னு சொல்லுங்க. எக்ஸ்பேண்டிங். இப்போ நான் இந்த என்ன திரும்ப பண்ண போறேன், ரேடார் முடிக்க போ மக்களே. ரேடார் ரிப்பேர் பண்ண போறோம். எஸ் எங்கட இருக்கு இந்த பனாமோ ஐலாண்டு மக்களே. என்னடா ஐலாண்டா? நான் வந்த வழியிலையும் ஒரு ஐலாண்டு இருந்திருக்கு மக்களே. ராஃப்ட்னா மூடிட்டு தானே இருக்கும். ஆமா, அப்படின்னா எனக்கும் ஆங்கர் வேணுமே. கிரியேட். சாமில் வேற வேணுமா? ஓஹோ, இதான் டைரியா? ட்ராக்கு. ஓஹோ, பில்டர் சாமில் ரோப்பர் அண்ட் உட்டன் போர்டு வேணுமா? நானே என்னோட ராஃப்ட்டுக்கு அப்படியே அண்ணனும் ரிட்டர்ன் பண்ணிட்டு சிக்னல் வேற ரிசீவ் பண்ண ஒரு போட்டு வேணும்ன்றாங்க. அதுக்காக நான் இப்போ சாமில் வேணும். சாமில் இருடாடே. ரீஃபைன் உடன் பிளான்ஸ் வேற வேணுமா? ப்ரோ யார் வேணும்னா டேக் என்னெல்லாம் சாமிக்கு. ஓ, ஒரு ரோப்பர் ரிட்டன் போடா. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீ உள்ள எடுக்க மாட்டேங்குது.
நீங்க போ. அது 3 போட்டாதான் இது ஒன்னாடு டாமி. இல்ல எனக்கு புரியல. ஒண்ணுக்கு எத்தனை கொடுங்க? 8க்கு ஒரு போர்டு, 8 16 24 லாக் வேணுமாடா? ஒன்னே ஒண்ணுக்கு மோசம்களே. அப்புறம் இந்த ஃபிஷிங் நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஃபிஷிங் பண்றேன். சர்வைவல்ரா கிராஃப்ட்ரா. போடா நீ. 24 வந்தாதான் ஒரே ஒரு இதே பண்ண முடியும். அப்படின்னா 48 லாக் வேணும். 48 லாக்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். போது எவ்வளவு மக்களே? 14 லாக். 14 லாக் 15 உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கு. 14 வச்சுப்போம். ஏன்னா அது ஒன்று அவசரத்துக்கு கிராஃப்ட் பண்ணேன். சரி ஓகே, நான் ஒன்று இதை யூஸ் பண்ண சொன்னப்பா. நிற்கும். இதே 30 செகண்டுக்கு ஒரு வாட்டி நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம் மக்களே. எப்படி 3 ஃபிஷிங் பண்ணி 30 செகண்டுக்கு 8 விட முடிய மாட்டோம். 8 தான் மக்களே. 6 to 10 HP இருக்காது. 6 to 95 சூப்பர். லெவல் 10 ரீச் ஆனா சாண்ட்பாக்ஸ் கூட ஆகும் மக்களே. அன்லாக்கு இந்த போடு போட் கிடைக்காது மக்களே. கேடா ஆயிட்டே தான் மக்கள் இருக்கு. வா வா நீயும் வா. இருடா டாமி, இதுக்கு தான் நீங்க மெட்டீரியல் மார்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு மக்களே. இவனுங்க வந்திருக்கானுங்களோ? ஐயோயோ முடியல பெருமானே, முடியல. என்னாலும் முடியலாம். ஓகே யாய் let's go. 3 உட்டன் போர்டு புடிச்சா ஒண்ணே ஒண்ணு தருமா கிடையாது. போட்ரா பண்றேன்டா. 2 கயிறு வேற கிடைச்சல. கயிறு எப்படிடா பண்றது? கயிறு 6 தாச்சா? விடு, லாஸ்டா பண்ணிக்கோ. முதல்ல உட்ட எவ்வளோ உட்டு மக்கள்னு ஒரே போர்ட்ல அம்மா பண்ணிட்டு இருக்கிறது ராஃப்டா. ஆனா அண்ணாதுரைக்கு போற போட்டு தான் வேணும். அடுத்த வீடியோல நம்ம ஒரு புது ஐலாண்டுக்கு போவோம் மக்களே. நல்ல ஒரு ராஃப்ட் கட்டியாச்சு. வைக்க வேண்டிய செஸ்ட்டை வச்சாச்சு. இது அந்த கேம்ப் ஃபயரும் நம்ம வச்சாச்சு. எல்லாத்தையும் வச்சுட்டோம். ஓகேடா. எஸ் மக்களே, இப்போதைக்கு நான் டைரக்டா போயிட்டு எனக்கு இப்போ நிறைய வேலை இருக்குங்களே. கண்டென்ட் இந்த கேம்ல கிடச்சிட்டே தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் பஃபர் ஆச்சு. 2-3 மணி நேரம் ஆச்சு.
ஒரு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 hour தான் இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு வீடியோ முடிய போகுது. மக்களே அண்ணன் போட் பண்ண போகிறோம், பார்த்து கொடுங்க. கிரியேட் கதவை திறடா. கதவை திறலை. எஸ் டேக் ரேடியோ கால் ஸ்டார்ட் தி ஜர்னி. என்ன மக்களே ஆச்சு? நம்ம அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த பார்த்துப்போம். இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ண போறேன்னா, திறந்து லாகின் வந்துட்டு கோல்டு மாதிரி, அதனால எடுத்து உள்ள வச்சுட்டு ஒரு பேண்டைடு, 7 சாப்பாடு, மக்களே கொஞ்சம் புக் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன சொல்றீங்க? நல்ல ஐடியா தான். ஃபிஷிங் ராட் எங்கடா ரெடி வாட. இன்னொரு கிராஃப்ட் கூட சொல்லிடுறாங்க. அடி என்னடா ஃபிஷிங் ராட் நீ எடுத்து வச்சு காணா போகுது. ஃபிஷிங் ராட் போ. சர்வைவல் பிச்சிங் ராட். அடா 5 லாக் இல்லையாடா? 5 லாக் இல்லையா? பாருங்க மக்களே, நம்ம எவ்வளோ முடிச்சுட்டு வச்சுட்டு வந்தோம். क्राफ्ट करो फिशिंग रॉड. மக்களே இதுனா என்ன? வானாண்டா. இதுவோடா என்டர்ரா. ரெடி ஆயிட்டு போலான்னு பார்த்தா இதுவும் விடாதுங்க போலயே. டே எஸ் மக்களே, அவ்வளோதான். பாய்.